இந்த சேனலில் காணும் காணொளிகள் யாவும் சமூக வலைத்தளம் மற்றும் செய்தி சேனல் வாயிலாக பெறப்பட்டவையே. இங்கே கூட பேசுவதெல்லாம் ஏதோ சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்குறேன். நாங்கள் மட்டும் இல்லை, மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து பேசப்போம். நான் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். பாகமுகங்கள் அமைச்சோம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பில் கழக உறுப்பினர்கள் சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடித்தோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், பாகமுகங்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமித்தோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? அதான் விதிங்கிறது. ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகமுகர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆனா அது என்ன நம்பர் இருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் விஷாலாக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் தான் தீட்டியிருக்கிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு பெறப்பட்டு ஆய்வு நடத்த இருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன குறை, நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எது விட்டு போயிருக்கு, ஏன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம், இந்த தொகுதியில் வெற்றி பெறல என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. பேச்சாடா பேசுன பேச்சு, பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நல்ல கூக்கு போட்டு ஏறின பரம்பரை. அந்த குழு மட்டும் இல்ல, உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒரு வெப்சைட்டையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக அந்த வெப்சைட்ல கழக அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடலாம் என்று அந்த வெப்சைட்டையும் தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.